குழந்தை தேவகிக்கு உருவான போது விஷ்ணு என்ன பண்ணாரு, மாயாதேவியை கூப்பிட்டார். ஒரு விஷயம், நீங்க சுவாரஸ்யமான விஷயம் கவனிங்க. விஷ்ணு அப்படின்னு சொன்னா நாராயணர், வைஷ்ணவி அப்படின்னு சொன்னா பார்வதி, அவருடைய தங்கச்சி. தத்திதம்னு சமஸ்கிருதத்துல ஒண்ணு வரும், உங்களுக்கு மாதாஜி சொல்லுவாங்களா இருக்கும். விஷ்ணுல இருந்து தான் வைஷ்ணவம் வருது, வைஷ்ணவியும் அதுல தான் வருது. வைஷ்ணவிங்கிறது பார்வதி பேர். பார்வதி தான் மாயாதேவி, நம்ம துர்க்கை பார்வதினு சொல்றோம். அவகிட்ட போய், நீ இப்படி தேவகி வயிற்றுல இருக்கிற குழந்தைய இந்த வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோஹிணி அவங்க வயிற்றுக்கு மாத்திடு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி மாற்றப்பட்டு பிறந்த குழந்தை தான் பலராமன் நம்ம சொல்றோம். சமஸ்கிருதத்துல அவருக்கு இன்னொரு பேருக்கு சங்கர்ஷணக, கர்ஷன இழுக்கிறது. சங்கர்ஷனா ஒரு வயிற்றுல இருந்து இன்னொரு வயிற்றுக்கு இழுத்து மாற்றப்பட்டவர் அப்படின்னு, அதனால சங்கர்ஷணக அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பேர். பலராமன் பின்னாடி நம்ம அறிகிறோம். அப்போ குழந்தை இருந்ததே கருக்கலைஞ்சு போச்சுது அப்படின்ட்டு கம்சன் நினைச்சிட்டான். அப்ப 7 8 அடுத்தது வர போறது, எப்படி கணக்கு போடுறதுன்னு கம்சனுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வரிசையா கொண்டுட்டு தானே இருக்கிறோம்,